Hi students, Unit 8 Statistics and Probability, Exercise 8.1, fifth problem. Given question, find the variance and standard deviation. So variance find out பண்ணும் அதோட standard deviation. So standard deviation நமக்கு என்னது only sigma தான். So இந்த sigmaலே நமக்கு 4 types இருக்கு. Direct, mean method, assumed method, அப்புறம் step deviation method. So questionல இது வரைக்குமே எப்பவுமே கேட்கறதால இந்த 4 typeல நம்ம எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரியன்ஸுன்றது நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன். சிக்மா ஸ்கொயர்ன்றது தான் அது வேரியன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்னா இதை சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ சிக்மா நம்ம கண்டுபிடிப்போம்ல ரூட்குள்ளே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆன்சர் இருக்குல்ல, ஸோ அதை கூட நம்ம என்ன எடுத்துக்கலாம், வேரியன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரூட் இந்த பக்கம் வரும்போது எனக்கு ஸ்கொயராக மாறிடும். ஸோ அப்போ இது என்னன்னு சொல்லலாம்னா வேரியன்ஸ் square equal to standard deviation or variance equal to root of standard deviation. ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு புரியலனாலும் இன்னும் ப்ராப்ளத்தில் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். ஆனால் நமக்கு வேரியன்ஸோட ஃபார்முலா சிக்மா ஸ்கொயர் தான். ஸோ சொல்யூஷன்ஸ் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா கொடுத்துருக்க எக்ஸ் வேல்யூஸ் எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரிஞ்சிச்சு. ஆஃப் எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம்னா வேஜஸ் ஆஃப் 9 ஒர்க்கர்ஸ். ஸோ 9 ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்களோட சேலரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சேலரிஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் வேல்யூஸாக எடுத்துக்க போகிறோம். 310, 290, 320, 280, 300, 290, 320, 310, 280. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸோட வேல்யூஸ். ஸோ எக்ஸோட வேல்யூஸு ஆர்டர் ஆகிருக்குங்க எப்போவுமே. ஸோ நமக்கு இங்கே எதுலேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள், 280லேருந்து தான். ஸோ 280 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 280 கமா 280 கமா நெக்ஸ்ட்டு 290 290 கமா 290 நெக்ஸ்ட் அதோட நமக்கு 300. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள் 310 இருக்குது. ஸோ 310 எத்தனை டைம்ஸ் வருது பாருங்கள், 310 2 டைம்ஸ் இருக்குது. 310 கமா 310 நெக்ஸ்ட் நமக்கு இன்னும் 320 இருக்குது. 320 கமா 320. ஸோ 9 ஒர்க்கர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ கவுண்ட் பண்ணிப்போம் ஒரு தடவை 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 வேல்யூஸ் நமக்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நான் அந்த மீன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி சொல்லிக்க மீன் மெத்தட் தான் இருக்குது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ மீன் மெத்தடுக்கு நமக்கு என்ன வேல்யூ தேவை, எக்ஸ் பார் தேவை. ஸோ எக்ஸ் பாரோட ஃபார்முலா நமக்கு என்னது, சம்மேஷன் எக்ஸ் பை என். ஸோ எக்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் வேஜஸோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ 280 ப்ளஸ் 280 ப்ளஸ் 290 ப்ளஸ் 290 ப்ளஸ் 300 ப்ளஸ் 310 ப்ளஸ் 310 ப்ளஸ் 320 ப்ளஸ் 320. ஸோ டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் என் மீன்ஸ் மொத்தம் 9 மெம்பர்ஸ் தானே, நம்பர் ஆஃப் தான் எழுதணும். ஸோ 9. ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணி நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிட்டேன் நியூமரேட்டர் ஃபுல்லாக 2700 பை 9. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது 9 டேபிளில் டிவைட் பண்ண போகிறோம். 9 டேபிள் 27 ஹவு மெனி டைம்ஸ், 3 டைம்ஸ். பேலன்ஸ் இருக்குது 2 zeros அப்படியே இருக்கும். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, எக்ஸ் பாரோட வேல்யூ 300. ஸோ மீன் மெத்தடுக்கு நமக்கு ஃபார்முலா என்னது, மீன் மெத்தட் ஈக்குவல் டு, ஸோ மீன் மெத்தடு நம்ம என்னன்னு சொல்லணும், சிக்மா. இந்த சிக்மா தான் நமக்கு எது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் பை ஸ்மால் லெட்டர் என். ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஃபார்முலா எழுதியாச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ டி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நான் பாக்ஸ் ஆஸ் யூஷுவல் எழுதிட்டேன். ஸோ டி வேல்யூ கண்டுபிடிக்க நமக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் 300 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொரு எக்ஸோட வேல்யூ நம்ம சப்ராக்ட் பண்ணோம். அதனால காலத்தில் ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டியோட ஒவ்வொரு வேல்யூ சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு தடவை நம்மளால் சின்ன பசங்க மாதிரி இதோட சப்ராக்ட் பண்ணி போட முடியாது. ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கலாம். 280 மைனஸ் 320, பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் 300 தான். ஸோ மைனஸ் 20, சேம் இதுவும் அதுவும் மைனஸ் 20 தான். 290 மைனஸ் 300 10, பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ், சேம் மைனஸ் 10. 300 minus 300 0, 310 minus 300 10, பிக்கஸ்ட் நம்பர் வந்து 310 தான், சேம் வைஸ் இங்கே 10 தான். 320 minus 300 20, பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ், சேம் இங்கே அதே தான் 20. ஸோ டி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். மைனஸ்
20 இன்ட்டு -20 ஒவ்வொரு வேல்யூஸ் என்ன பண்ணணும் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 20 இன்ட்டு 20 நமக்கு என்னது 400 சேம் 400. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இதில் 10 10s are 100 10 10s are 100. ஸோ 0 இன்ட்டு 0 0 தான் சேம் 100 100 20 இன்ட்டு 20 400 20 இன்ட்டு 20 400. ஸோ இங்கே இருக்க நம்பர் ஒவ்வொன்று என்ன பண்ணும் 2 தடவை மல்டிப்ளை பண்ணி போகணும். டி ஸ்கொயர் மீன்ஸ் டி இன்ட்டு டி. ஸோ மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஃபார்முலா நமக்கு என்ன பாருங்கள் சம்மேஷன் டிஐ ஸ்கொயர். ஸோ டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணும் சம்மேஷன் பண்ணும். அப்போ என்ன பண்ணுன்னா இந்த ஃபுல் டி ஸ்கொயர் வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். சேம் அதுதான் டிஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ ஃபுல் வேல்யூஸும் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபுல் டி வேல்யூஸும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது 2000. ஸோ இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான் 2000 by ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 9. ஸோ எக்ஸ் வேல்யூ எத்தனை கொடுக்குறாங்களோ அதை கவுண்ட் பண்ணி மட்டும் எழுதினா போதும் 9. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் 9ஆல் இதை டிவைட் பண்ண போகிறோம். 2000 இங்கே 9. ஸோ ஃபஸ்ட் டிஜிட் நமக்கு பத்தாது, அதாவது 20 2 டிஜிட் எடுக்க போகிறோம். ஸோ 1 9 is 9 2 9s are 18 2 9s are 18. ஸோ 20யோட 18 சப்ராக்ட் பண்ணால் 2 தான் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து 0 கீழே இருக்கிறோம் 20 சேம் 2 9s are 18 பேலன்ஸ் 2 0 கீழே இருக்குங்க. சேம் அதே தான் 2 9s are 18 பேலன்ஸ் 2. ஸோ இதுக்கப்புறம் வேல்யூஸ் இல்லாத என்ன பண்ண போகிறோம் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 0 நான் கீழே கொண்டு வரேன். அப்பயும் 20 தான் வருது. 2 9s are 18 சப்ராக்ட் பண்ணால் 2. அடுத்து இன்னொரு 0 கீழே கொண்டு வாங்க. சேம் அது தான் 2 9s are 18. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2 டெசிமல் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு. அப்போது நமக்கு என்ன ரூட்குள்ளே வந்திருக்கு பாருங்கள் ரூட் ஆஃப் 222.22. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ரூட்குள்ளே இருக்கிறது தான் நமக்கு என்னது வேரியன்ஸோட வேல்யூ. ஸோ வேரியன்ஸில் நமக்கு என்னது சிக்மா ஸ்கொயர் தான். ஸோ சிக்மா ஸ்கொயர்ன்ட்டு நம்ம சிக்மா கண்டுபிடிச்சி ஸ்கொயர் கண்டுக்குள்ள இங்கே ஆல்ரெடி நம்ம சிக்மாவோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது சிக்மா தானே, இதுவே சிக்மா தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதில் வேல்யூ என்னது 222.22. ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதுதான் நம்மளோட என்னது வேரியன்ஸோட வேல்யூ. ஸோ அது லாஸ்ட்டாக எழுதிப்போம். வேரியன்ஸோட வேல்யூ என்னது நமக்கு தெரிஞ்சிருச்சு. வேரியன்ஸ் ஈக்குவல் டு 222.22. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிப்போம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு இதை நம்ம லாங் டிவிஷன் எடுத்தால் தான் அது பேர் என்னது இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ரூட்குள்ளே இருக்க வேல்யூஸ் வேரியன்ஸ், ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் அது பேர் தான் நமக்கு என்னது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த லாங் டிவிஷன் நாம தான் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும் 1 1s are 2 2s are 3 3s are சொல்லிட்டு. ஸோ அப்போ 222s நமக்கு இருக்குது வேல்யூஸு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சப்போஸ் நமக்கு இது ஃபஸ்ட்டு 1 டிஜிட் எடுத்துக்கணுமா இல்லை 2 டிஜிட் எடுக்கணுமான்னு உங்களுக்கு டவுட்ஸ்லாம் வந்துச்சுன்னா எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் மேலே இருக்கிறது 2 2 வேல்யூஸாக பார் போட்டே வரும். ஸோ இந்த 2 வேல்யூஸ் இந்த 2 வேல்யூஸ் அப்போ 1 வேல்யூ மட்டும் நமக்கு என்ன தனியாக இருக்குது. ஸோ 2 தான் ஃபஸ்ட்டு ஒரு டெசிமலாக எடுத்துக்க போகிறோம். இந்த ஒரு வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் 2. ஸோ 2ன்றது நமக்கு என்ன வரும் 1 1s are 1 தான் வரும். ஸோ 1 1s are 1. 2 - 1 நமக்கு என்ன வரும்னு பாருங்கள் 1 தான் சப்ராக்ட் பண்ணால். எப்போவுமே நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்கொயர் ரூட்டில் 2 2 வேல்யூஸை தான் கொண்டு வரணும். அப்போ இந்த 2 வேல்யூஸும் 1 கீழே கொண்டு வாங்க 22. ஸோ ஆல்ரெடி இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 2 is 2. ஸோ இந்த 2 கூட லாஸ்ட் வேல்யூ அதோட மல்டிபிள் வேல்யூ ஒரே மாதிரி தான் இருக்கும். 21 × 2 22 × 2. ஸோ மல்டிபிள் வேல்யூவும் கூட மல்டிபிள் பண்ணுற வேல்யூ ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஸோ இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டே வரணும். ஸோ 2ஓட மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 44 தான் வரும். நமக்கு 122 இருக்குது. ஸோ நியரஸ்ட்டு வரணும் நம்ம என்ன பண்ணோம் ஒரு 8 9 நம்ம செக் பண்ண தான் வரும். ஸோ 2 9 × 9 9 9s are 81 பேலன்ஸ் 8 9 2s are 18 18 + 8 26 வரும். ஸோ பிக்கஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம ஸ்மாலஸ்ட்டாக 100 பார்ப்போம். ஸோ 25 × 5 5 5s are 25 பேலன்ஸ் 2 5 2s are 10 10 + 2 125. ஸோ இதுவே அதிகமாக வருது. நம்ம 24ல் போவோம். 24 × 4 4 4s are 16 பேலன்ஸ் 1 4 2s are 8 8 + 1 4 2s are 8 + 1 9 96. ஸோ அப்போது 24னு போட்டால் 96 25 போட்டால் 125 வருது. ஸோ அப்போ நம்ம 4 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மேலேயும் 4 இங்கே சைட்லேயும் 4.
ஸோ என்ன வந்து நமக்கு ஆன்சர் 96. ஸோ 96 நம்ம என்ன பண்ணணும் 122 சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வர வேல்யூஸ் 26. ஸோ அடுத்த 2 வேல்யூஸை நம்ம கீழே கொண்டு வர போகிறோம். ஆனால் அந்த அடுத்த 2 வேல்யூஸ் நமக்கு பாயிண்ட் அப்புறம் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணணும் மேலே குவாஷன்ட்லேயும் ஒரு பாயிண்ட் வச்சுக்க வேண்டாம். ஸோ 22 இங்கே 2க்கு இந்த 2 ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணிட்டோம், அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. அடுத்த நம்பர் பாருங்கள் இங்கே 4 இருக்குது, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த 2 அப்படியே தான் வரப்போகுது. 4 2s are 8. சப்போஸ் இங்கே 8ன்னு வராமல் 2 டெசிமலில் ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்குது, இங்கே நமக்கு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 5 பக்கத்தில் இந்த பொசிஷனில் நான் சொல்லித்தரேன். சப்போஸ் இங்கே 4 2s are 8 ஈஸியாக போட்டாச்சு 8ன்னு, இங்கே 5 2s are அப்படி வந்துச்சுன்னா இங்கே 10ன்னு ஃபார்ம் ஆகும். நமக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10ன்னு ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க டிஜிட் என்ன பண்ணணும்னா இந்த 2ஓட ஆட் பண்ணிக்கணும். 2 + 1 3, இந்த 0வை பக்கத்தில் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். 2 டெசிமலாக வந்துச்சுன்னா லாஸ்ட் டெசிமல் இந்த பிளேஸ்லையும் ஃபஸ்ட் டெசிமலை இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க நம்பரோட என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும். 2 + 1 3. ஸோ இங்கே நமக்கு அது வரைக்கும் வரவே இல்லை. ஸோ அதனால் 28 நான் ஸ்ட்ரைட்டாக போட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நம்பர்ஸை செக் பண்ணிகிட்டே வரணும். 2 8 இருக்குது. ஸோ இதை ஸ்ட்ரைட்டாகவே நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் 9 இந்த இடத்துல 9 போட்டு பார்த்துருக்கேன். 2601 வந்திருக்கு. அதே நான் 8 யூஸ் பண்ண நினைக்கிறேன் 2304. ஆனால் நமக்கு வர வேண்டிய வேல்யூஸ் எது நியரஸ்ட் தான் 2622. ஸோ இந்த 2 வேல்யூஸில் எது நியரஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் 9 டைம்ஸ் தான் 2601. ஸோ அதான் நான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறேன். 9 தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பிளேஸ்லையும் 9, இந்த பக்கத்தில் என்ன பண்ண போகிறோம் 9 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு என்ன வந்துச்சு 2601. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணுங்கள், நமக்கு என்ன வரும் 22 இருக்கா. ஸோ 1 சப்ராக்ட் பண்ணிட்டா 21 தான் வரப்போகுது. ஸோ இந்த 21க்கு அப்புறம் நம்ம வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சின்னா நம்ம என்ன பண்ணணும் நிறைய 0 சேர்த்துக்கணும். ஸோ 2 0 சேர்த்துட்டுனா இங்கே இப்போ 2 டெசிமலாக இருக்குன்னா 2 zeros கீழே இருக்கும். அப்போ 2100 வரும். ஸோ அப்போது இந்த பிளேஸில் பாருங்கள், சப்போஸ் நம்ம இன்னொரு டெசிமல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன் 2 zeros ஜாயின் பண்ணி அதை கீழே கொண்டு வரணும்னு சொன்னேன். ஸோ அப்படி கீழே கொண்டு வந்தால் இங்கே 2 zeros இப்போ இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இந்த 2 நம்ம ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணிட்டோம், அதில் அப்படியே தான் இருக்க போகுது. 8 இங்கே மல்டிப்ளை பண்ணதான் அப்படியே இருக்க போகுது. ஸோ 9 தான் புதுசாக 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 9 2s are 18. ஸோ ஆல்ரெடி சொன்னேன் 2 டெசிமல்ஸ் வந்தால் என்ன பண்ணணும் இந்த லாஸ்ட் டிஜிட்டை இங்கே அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த 1 தான் என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோட ஆட் பண்ணிக்கணும். 8 + 1 9. ஸோ இப்போது 298 மாறிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ண வேண்டாம். சப்போஸ் நம்ம இங்கே 1 கொடுத்தா கூட நமக்கு என்ன வரும்னு பாருங்கள் 2981 வரும். ஆனால் நமக்கு இருக்கிறது 2100 தான். அப்போது இதுதான் பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் நமக்கு பிக்கஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம மேலே ஒரு 0 சேர்த்துக்கிட்டு இங்கே பக்கத்தில் 2 0 சேர்த்து கீழே இறக்கிக்கணும். ஸோ ஆல்ரெடி இந்த வேல்யூஸ் நமக்கு வந்துச்சு 14.90. ஸோ 2 டெசிமல் வந்துடுச்சு 14.90. ஸோ நல்லா பார்த்துக்குங்க, இங்கே இருக்க வேல்யூஸ் எப்பவுமே ஹையஸ்ட்டாக தான் இருக்கணும். இங்கே லாஸ்ட் வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் இதான் ஹையஸ்ட்டாக இருக்குது. இங்கே லோயஸ்ட்டாக இருக்கிறதால மறுபடியும் நம்ம மேலே ஒரு 0 சேர்த்துக்கிட்டு 2 zeros கீழே கொண்டு வந்துட்டோம். இது ஸ்கொயர் ரூட்குள்ளேருந்து 2 வேல்யூஸாக இருந்தால் தான் வெளியில் 1 டைம்ஸாக கொண்டு வர முடியும். அதனால் மேலே குவாஷன்ட்டில் ஒரு வேல்யூஸ் வந்துன்னா நம்ம கீழே 2 வேல்யூஸாக கீழே கொண்டு வந்துக்கலாம். அதான் தான் ஒரு 0 சேர்த்துருக்கேன். ஸோ ஆன்சர் 14.90. ஸோ நம்ம எழுதியாச்சு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா 14.90 நம்ம கண்டுபிடிச்சதுங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ அந்த வேரியன்ஸும் ரூட்குள்ளே இருக்கிறது தான் வேரியன்ஸு 222.22. ஸோ ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சேம் மாடல் தான் ஹோம் ஒர்க்ஸை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 6th கொஸ்டின். எ வால் கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் த பெல்ஸ் ஒன்ஸ் அட் 1 o'clock. ஸோ 1 o'clock 1 டைம்ஸும் 2 times 2 o'clock. ஸோ 2 மணிக்கு 2 டைமும் 3 times 3 o'clock. ஸோ 3 மணிக்கு 3 டைம்ஸும் ஆன் ஸோ ஆன். ஸோ இதே மாதிரி அடிச்சுட்டு இருக்கோம். 1 மணிக்கு 1 times, 2 மணிக்கு 2 times, 3 மணிக்கு 3 times. ஸோ என்ன டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதே டைம்ஸ் பெல் அடிக்கும் நமக்கு. ஹவு மெனி டைம்ஸ் இட் வில் பி ஸ்ட்ரைக்ஸ் இன் எ பர்டிகுலர் டே. ஸோ இதே மாதிரி 12 hours அடிச்சுட்டே இருந்ததுன்னா எத்தனை தடவை நமக்கு ஸ்ட்ரைக்ஸ் அதாவது அந்த பெல் அடிச்சுட்டே இருக்கும்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் த பெல் மேக் எ டே. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ நமக்கு பெல் அடிக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு நாளுக்கு மொத்தம் எத்தனை ஹார்ஸ் இருக்குது நமக்கு 24 hours. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி நம்பர் கரெக்டாக ஆர்டராக 1 2 3 4 5 6 ஸோ ஸ்டார்டிங் 1லேருந்து ஆர்டராக வருதோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா n நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா சொன்னேன், அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ ஆர்டராக எனக்கு 1 2 3 எக்ஸெட்ரா 12 hours, அது நமக்கு 24 hours வரைக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டராக நம்பர் வரும்போது n நேச்சுரல் நம்பர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஃபார்முலா.
சொன்னால் நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு ஆர்டராக வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னோன்னா வேல்யூஸ் நமக்கு n நேச்சுரல் நம்பர் ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் n நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா இதுதான் நம்மளோட ஃபார்முலா √n² - 1/12. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளாக்ஸ் வைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்தம் நமக்கு எத்தனை ஹார்ஸ் இருக்குது? 12 ஹார்ஸ். 1 டே கண்டுபிடிக்கும்போது 24 ஹார்ஸ் வரும். ஸோ ரூட் எடுக்க கஷ்டமாக இருக்குன்றதால நம்ம முதல்ல என்ன வச்சுக்க போகிறோம்னா n வேல்யூஸை 12 ஹார்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 12 ஹார்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சர் என்ன பண்ணலாம்? 2ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ 24 ஹார்ஸை நம்ம மல்டிபிள் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ n வேல்யூ 12ன்னு வச்சுட்டேன். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n². ஸோ அப்போ 12² - 1/12. ஸோ 12² மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 × 12 நமக்கு என்ன வரும்? 144 - 1/12. ஸோ 144 - 1 143/12. ஸோ இது 12 டேபிள் டிவைட் பண்ண போகிறோம். 143 12 டேபிள். 112 இஸ் 12. பேலன்ஸ் சப்ராக்ட் பண்ணுங்கள். 2 வரும். 3 டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ 23னா நமக்கு 112 is 12. 2 12s are 24 வரும். ஸோ அப்போ 1 தான் யூஸ் பண்ண போகிறோம். 1 12s are 12 மறுபடியும் யூஸ் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணுங்கள். 1 11. ஸோ இதுக்கப்புறம் வேல்யூஸ் இல்லை நம்ம என்ன பண்ணிக்கணும்? பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்க வேண்டாம். இது ஜென்ரல் டிவைடுன்றதால ஒவ்வொரு வேல்யூஸாக தான் கொண்டு வர போகிறோம். 0 110. ஸோ அப்போ நமக்கு நியரஸ்ட் நம்பர்ஸ் எது வருதுன்னு பார்க்கணும். நம்ம 12 × 10ன்னு போட்டால் நமக்கு 120 வரும். ஸோ அப்போ 9 8ன்னு செக் பண்ணுவோம். ஸோ 12 × 9. ஸோ ஜென்ரல் டிவிஷன் தான். 9 2s are 18. பேலன்ஸ் 1. 1 9 is 9. 9 + 1 10. 108 வருது. ஸோ அதே 12 × 10 நமக்கு என்ன வரும்? 120 வரும். ஸோ நமக்கு 110 விட கம்மினா 9 தான் யூஸ் பண்ண போகிறோம். 12 9s are 108. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2 டெசிமல் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பேலன்ஸ் 2 இன்னொரு வேல்யூஸை கீழே கொண்டு வந்துடுவோம். அப்போ நமக்கு என்ன வரும்? 112 is 12 தான் வரும். 112 is 12. ஸோ மறுபடியும் சப்ராக்ட் பண்ணால் 8 இன்னொரு ஜீரோஸை கொண்டு வருவோம். ஸோ 2 டெசிமல்ஸ் வேணும்னா போதும். √11.91. ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ரூட் வேல்யூஸ் தான். இப்போ என்ன பண்ணோம்? லாங் டிவிஷனில் கண்டுபிடிக்க போகிறோம். 11.91. ஸோ இங்கே 2 டெசிமல் தான் இருக்குது. 11ன்றது 2 2s are 4. 3 3s are 9. 4 4s are 16 அதிகமாகிடும். அப்போ 3 3s are 9 தான் யூஸ் பண்ண போகிறோம். 3 3s are 9. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள். 2 பாயிண்ட் வேல்யூ வந்ததால் மேலேயே ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. குவாஷன்ட்டில் 2 வேல்யூஸாக கீழே கொண்டு வர போகிறோம். 91. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கு இந்த சைடில் இருக்க வேல்யூஸை என்ன இருந்தாலும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 2s are 6. ஸோ 6 கூட எந்த நம்பர் போட்டால் பக்கத்தில் வருதுன்னு செக் பண்ணணும். ஸோ இந்த 6 பக்கத்தில் நியரஸ்ட்டு நம்ம 4 or 5 முதல்ல மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். 256 வருது. 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 325 வருது. ஸோ நமக்கு வர வேண்டிய வேல்யூ 291 தான். ஸோ இதுக்கு எது ரொம்ப நியரஸ்ட் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா 64 தான். ஸோ அப்போ 4 தான் யூஸ் பண்ண போகிறோம். குவாஷன்ட்லேயும் 4 இங்கே சைட்லேயும் 4 போடுங்க. மல்டிப்ளை பண்ண என்ன வந்துச்சுன்னா 256. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கள்? சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா வேல்யூஸ் 35 வருது. நெக்ஸ்ட் நமக்கு 2 டெசிமல் வேணும். ஆல்ரெடி பாயிண்ட்ஸ் வச்சதால இங்கே தான் நாமளே நிறைய ஜீரோஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு 2 டெசிமலை கீழே கொண்டு வரேன். 2 zeros. 6 அங்கேயே தான் இருக்க போகுது. இந்த நம்பர்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2s are 8. ஸோ இப்போ இந்த 8 கூட எந்த நம்பர் போட்டால் நம்ம கரெக்டாக வரும்னு பார்க்கணும். நான் வந்து 4லேயும் 5லேயும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2736. 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3425. ஆனால் நமக்கு வர வேண்டிய ஆன்சர் நியரஸ்ட் 3500 கிட்ட தான் வரணும். ஸோ அப்போ 5 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 5 யூஸ் பண்ண போகிறேன். இங்கேயும் 5 மேலே குவாஷன்ட்லேயே 5 போடுங்க. ஆன்சர் நமக்கு என்ன வந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணும்போது 3425. ஸோ 3.45 தான் நமக்கு என்ன வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பருக்கு ஆன்சராக வந்திருக்கு 3.45. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டோட்டல் ஹார்ஸ் நமக்கு மொத்தம் 24 ஹார்ஸ். 12 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? டோட்டலாக 24 ஹார்ஸ் வரும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் த ரெக்வயர்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ டோட்டலாக நம்ம கண்டுபிடிச்சது 12 நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 24 ஹார்ஸாக மாறிடும். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 3.45 × 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர்ஸ் என்ன வரும்னா ஸோ ஆன்சர்ஸ் 3.45 × 2
5 2s are 10, balance 1. 4 2s are 8, 8 plus 1 9. So point value க்கு 3 2s are 6. So நமக்கு என்ன வருதுன்னா 6.90 வருது. ஸோ அப்போ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் 6.90. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர்ஸ். ஸோ எல்லா வேல்யூஸும் சிக்மான்னு தான் டினோட் பண்ணோம். ஸோ சிக்மா ஈக்குவல் டு 6.90. ஸோ இதே மாடலில் ஒரு ஹோம்ஒர்க் தரேன். ஸோ எக்ஸசைஸ் சம் 7th கொஸ்டின், ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 21 நேச்சுரல் நம்பர். ஸோ இதில் எந்த ப்ராப்ளம் வராது, ஸ்ட்ரெயிட்டாக n வேல்யூ 21 தான். நீங்கள் இதை n நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ரூட் ஆஃப் n² - 1/12. ஸோ ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.